1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகளை நாம் உணரக்கூடும். பொருளாதாரத்தில் எனக்கு குறைவு, ஆசீர்வாதத்தில் எனக்கு குறைவு, என் பெரியம்மா மகன் வீடு கட்டிட்டான், ஆனால் என்னால் இன்னும் வீடு கட்ட முடியல, என் நண்பன், என் கூட இருக்கிற நண்பன் காரு கூட வாங்கிட்டான், ஆனால் எனக்கு இன்னும் வேலை கூட சரியாக அமையலை. மனக்குறைகள், மனபாரங்கள், சில நேரத்தில் பிள்ளை இல்லையே என்கிற குறைவு, சில நேரத்தில் திருமணம் நடக்கவில்லை என்கிற ஒரு குறைவு, சில நேரங்களிலே நாம் நம்முடைய இருதயத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கிற பல ஆண்டு காலமான ஏக்கங்கள் நிறைவேறாத ஒரு குறைவு நம்முடைய வாழ்க்கையில் தொடரக்கூடும். வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். இந்த நிறைவு எப்பொழுது நம்முடைய குறைவை நிறைவாக்கும்? நாம் நிரப்பப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய குறைவு போக என்ன செய்ய வேண்டும்? எபேசியர் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தில் படிக்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், சிதறி இருக்கிற 12 கோத்திரத்தார் கடுமையான உபத்திரங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற திருச்சபையினுடைய காலம் அது. அப்போது சிதறப்பட்டிருக்கக்கூடிய, சிதறப்பட்டிருக்கக்கூடிய 12 கோத்திரத்தாருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அவர் எழுதுகிறார். இஸ்ரவேலிலிருந்து ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள், உபத்திரவத்தில் அவர்களுக்கு எழுதுகிறார். சிதறடிக்கப்பட்ட கோத்திரத்தாருக்கு எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்பட்ட ஒரு பரீட்சையில் இருக்கிறது. பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல். இந்த விசுவாச சோதனை எதை தருதுன்னா உங்களுக்கு பொறுமையை தருது. இந்த பொறுமை உங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறது என்றால், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராதபடிக்கு பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படியாக இந்த பொறுமைதான் பூரணமான கிரியை செய்வதற்கு முதல் ஆதாரமாக இருக்கிறது. என் குறைவு நிறைவாக வேண்டுமானால் முதல்ல நமக்கு ஒரு பொறுமை தேவைப்படும். திருச்சி பட்டணத்தில் ஊழியத்துக்கு நான் வந்த பொழுது ஒரு சின்ன கட்டடத்தில் இந்த சபையை பொறுப்பெடுத்தேன். அந்த இடத்து சொந்தக்காரருக்கு ஒரு பொறாமை வந்துச்சு. அவர் ஏன் இடத்த விடுன்னுட்டார். வெளியேற்றப்பட்டேன். எங்கே போகிறதுனே தெரியல. ஒரு சின்ன வீட்டில் ஆராதனை ஆரம்பித்தோம், ஒரு 7-8 பேரோட. அதுக்கப்புறம் ஒரு வீட்டோட சைடில் செட்டில் ஆராதனை ஆரம்பித்தோம். மணல் தர, ஓலை வீடு. அதில் வேறு விசுவாசி, அந்த வீட்டுக்கார விசுவாசியோட நாயும் சர்ச்சுக்கு வர்ற விசுவாசியோட நாயும் சண்டை போட்டோன்னே, அந்த சண்டையில் அதுக்கு வெளியே ரோட்டில் சண்டை போட்டு உள்ள சர்ச்சுக்குள்ளே வந்து, சர்ச்சுக்குள்ளே நடு மையத்தில் கதாநாயகன் மாதிரி சண்டை போடும். வில்லனும் கதாநாயகனும் போல். விசுவாசிகளும் ஒரு 7-8 பிள்ளைங்க இருப்பாங்க, ஒரு 12 விசுவாசிகள் இருப்பாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு பக்கமாக விசுவாசிக்கு தெரிச்சு விடுவாங்க. நானும் அல்லேலூயா அல்லேலூயாம்மா, அவங்க ஐயோயோம்மா. நாயா வர்ற பேய் விசுவாசி மாதிரி கத்தும். எனக்கா ஏண்டா இந்த சபையை நடத்துகிறோங்கிற அளவுக்கு, இந்த சபையை எப்படா நான் நடத்துறது, எப்படா இந்த பிரசங்கத்தை பண்ணி முடிக்கிறதுன்னு. ஏன்னா அந்த வீட்டுக்கார அம்மாட்ட நம்ம சொன்னோம்னா, நீங்கள் எங்கள் இடத்துல வந்து சர்ச்சை நடத்துங்க, நான் எங்கே கொண்டு நடு வீட்லையா கட்ட முடியும் அப்படின்னே கேட்குறாங்க. அவங்க அப்படியே இப்போ அவங்க தான் எனக்கு முதலாளி மாதிரி. ஏன்னா அவங்க வீட்டில் தான் என்ன நடக்குது, சர்ச்சை நடக்குது. அப்படியே ராபோதனை சொல்கிறதுக்கு என் மனைவி பயப்படுவாங்க.
அவங்க வீட்டில் கடைசி புள்ளன்னு இருக்கும், அது 1000 கண்டிஷன் போடும். என்ன சொல்லும், சிஸ்டர் அடுப்பு பார்த்து பற்ற வைக்கணும், தோசைக்கல் இப்படி தான் வைக்கணும், ஸ்லோவில் வைங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, சரிங்க சரிங்க சரி, அப்படி அப்படி. ஏன்னா அவங்க வீட்டில் நடக்குது, அவங்க சொல்கிற அதிகாரம் தான். அப்படி நடக்கும்போது நான் யோசிப்பேன், எப்படா நமக்கு ஒரு விடிவு காலம் வரும், எப்படா நம்ம ஒரு நல்ல சபை கட்டுவோம், ஒரு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு சபை நடத்துவேன். அலைஞ்சு ஊழியம் செஞ்சு ஆத்துமாக்கள் எல்லாம் வரும். கீரனூர் அந்த பக்கத்துல இருந்தெல்லாம் ஆத்துமாக்கள் வரும். ஆனால் வர்ற ஆத்துமாக்கள் 2 வாரம் வருவாங்க. இவனை நம்பினோம்னா இந்த மணல் மாதிரியே நாமளும் போயிடுவோம்டான்னு அப்புறம் வரமாட்டாங்க. எல்லா பிரயாசம் வீணாக போச்சு. ஆனால் பொறுமையாய் காத்திருந்தேன். கர்த்தர் ஒரு நாள் வந்த பொழுது அவருடைய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். நம்ம சோதனைகள் வரும், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லியிருப்பார், வாக்கு கொடுத்திருப்பார், தரிசனம் கொடுத்திருப்பார். ஆனால் எடுத்தோடனே நடக்காது. ஆபிரகாமுக்கு ஈசாக்கை தருவேன்னு சொல்லி 30 வருஷம் இழுத்தடிச்சிட்டார். ஆனால் நம்மளாக இருந்தால் 10 வருஷம் பார்த்துருப்போம். 12வது வருஷம் இங்கிருந்தால் பருப்பு வேகாதுரான்னு சபையை காலி பண்ணியிருப்போம் இல்லை. ஆனால் அவர் காலி பண்ணலை, டென்ட்டை அவர் சொல்கிற பக்கமெல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தார். ஆனால் கடைசியில் அவர் 30 வருஷம் பொறுமையாக இருந்ததனுடைய விளைவு அவர் ஈசாக்கை பெற்றுக்கொண்டார். அப்போ பொறுமை நமக்கு ரொம்ப அவசியம், அது பூர்ணமாக கிரியை செய்யும். இன்னொன்று பார்க்குறோம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் தான் என் குறைவை நிரப்ப முடியுமே தவிர நானா என் குறைய நிரப்ப முடியாது. என் கடமை என்ன? நான் விசுவாசத்தோட பொறுமையாக இருக்கணும். அவருடைய கடமை என்ன? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்ப வேண்டியது அவருடைய கடமை. இப்போ என் குறைவு போவதற்கு கர்த்தர் செய்யக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன். முதலாவது சங்கீதம் 34 9 10 படிக்கிறோம். சங்கீதம் 34 9 10. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. முதல்ல வாக்கு சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அடுத்த வசனம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா அல்லேலூயா. என் நன்மைகளிலே குறைவுபடாமல் என்னை வழிநடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். யார் அவர்? நான் அவரை தேடும் பொழுது, நான் அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது, பயந்து நடக்கிற எனக்கு அவர் குறைவாய் இருக்க விடுவதில்லை. அவரை அனுதினமும் தேடுகிற என்னை அவர் கைவிடுவதில்லை. மத்திய 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம். ஒரு பாஸ்டர் சொன்னார், கூடங்கிறத விட கூட கூடையா கொடுக்கப்படுனார். கூடனா அடிஷ்னலாக ஆட் பண்ணி, இட்லி கேட்பீங்க, ஆனால் அதுக்கு சட்னி கொடுத்துருங்க, கார சட்னி கொடுத்துருங்க, சாம்பார் கொடுத்துருங்க, நம்ம கேட்குறதில்ல. ஆனால் இட்லி வாங்கினா அதெல்லாம் கூட கொடுக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி கர்த்தரை தேடினால், எப்போ தேடினால், நாம் ஊரில் இருக்கிற கல்யாணத்துக்கு போயிட்டு, நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டு, ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிட்டு, அப்புறம் இந்த 4 வாரத்தில் 3 வாரம் எல்லா பக்கம் ரவுண்டிங் அடிச்சுட்டு, அப்புறம் 4ஆவது வாரம் வந்தேன் ஐயா, உள்ளேன் ஐயா அப்படின்னு ஆண்டுக்கு ப்ரெசன்ட் போட்டுட்டா அப்படி இல்லை. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர நம்ம ஒன்று சொல்ல வேண்டும், என் வாழ்க்கையில் எல்லா முதன்மையும் கர்த்தருக்கு. அல்லேலூயா. விக்டோரியா மகாராணி அவர்கள் ஒரு நாள் திருமணமான புதிதில் அவங்க கணவருடைய ராத்திரி எல்லா அலுவல்களையும் முடிந்து கணவருடைய அறைக்கு பெட்ரூமுக்கு வர்றாங்க. வந்து கதவை தட்டுகிறார். இங்கிலீஷ் மேனா பொண்டாட்டியாக இருந்தாலும் புருஷனாக இருந்தாலும் திடீர்னு திறந்து வீட்டில் நாய் போகிற மாதிரி போக முடியாது. அவங்க பர்மிஷன் கேட்டு தான் போகணும். நாம் தான் இங்கேயும் இல்லாமல், சிஸ்டர் என்ன பண்ணுறீங்கன்னு பாத்ரூமில் இருக்க சிஸ்டர்னா அங்கேயும் கதவை திறந்துட்டு போயிடும். நம்மளுக்கு அப்படி ஒரு இங்கேயுமே இருக்காது. ஆனால் அவர் கதவை தட்டி சொல்கிறாங்க. அவர் கேட்குறாரு, யார் அது அப்படின்னு. நான் தான்
மகாராணி வந்திருக்கிறேன் என்று சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுறாங்க, கதவை திறக்கலை. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து கதவை தட்டுறாங்க. யார் அதுன்னு கேட்குது. நான் தான் மகாராணி விக்டோரியா எலிசபெத் மகாராணி வந்திருக்கிறேன். அப்பவும் கொஞ்ச நேரம் ஆச்சு, கதவை திறக்கலை. மறுபடியும் கொஞ்ச நேரம் ஆச்சு, மறுபடியும் கதவை தட்டுறாங்க. யார் அதுன்னு கேட்குறாங்க. எலிசபெத் மகாராணி வந்திருக்கிறேன். கதவு திறக்கலை. மறுபடியும் கொஞ்ச நேரம் ஆச்சு. ஏன்டா எப்போதும் திறக்க மாட்டேங்கிறாரு, என்ன தப்பு பண்ணோம், நம்ம ஒன்றுமே பண்ணேன்ட்டு மறுபடியும் யார் அது அப்படின்னு அவர் கேட்கும்போது அப்போ தான் இவங்களுக்கு புரியுது யார் அது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் பெட்ரூமுக்குள்ளே மகாராணியாக இருந்தாலும் அவர் பர்மிஷன் பண்ணால் தான் என்ன செய்யணும், உள்ளே வரணும். அப்போ இவங்க சொன்னாங்க, நான் தான் உங்கள் ஒய்ஃப் வந்திருக்கேன்னு சொன்னாங்களாம். அப்போ வந்து கதவை திறந்தாராம். அப்போது முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கணும் சொல்லுங்களேன். ஊருக்கெல்லாம் நம்ம ராஜாவா ராணியாக இருந்தாலும் நம்ம தேவனுக்கு முன்பாக பிள்ளைங்க அவர்கிட்ட அதை முதல்ல சொல்லணும். ஆண்டவரே, என் முதன்மை, என் மரியாதை, என் கனம், என் அன்பு, முதல் இடம் எல்லாமே யாருக்கு தான் ஆண்டவரே? அல்லேலூயா. நாம் ஆண்டவரை தூக்கி புடக்காணியில் வச்சோம்னா நம்மளையும் அவர் தூக்கி எங்கே தான் வைப்பார்? புடக்காணியில். எங்கள் ஊர் பாஷையில் புடக்காணிலாம் பின்னாலேன்னு அர்த்தம். என்னென்ன பாத்ரூம் பக்கம் இருக்குது இல்லையா, அப்போலாம் ஒரு வீடு இருக்கும், பின்னால் வீட்டுக்கு பின்னால் பட்டி போட்டு வச்சுருப்பாங்க, அதுக்கு தான் புடக்காணின்னு பேர். அங்கே கொண்டு போய் வைக்கிறோம். அப்போ புடக்காணியில் வச்சோம்னா ஆண்டவர் நம்மளை புடக்காணியில் தான் வைப்பார். அவனு சொல்ல, என்னை கனம் பண்ணிருளே, நான் கனம் பண்ணுவேன். அப்போ முதல்ல நாங்கள் இஸ்லாமிலேருந்து ரட்சிக்கப்பட்டோடனே எங்கள் சொந்தக்காரங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணம் வைப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க, நாங்கள் சர்ச்சுக்கு போகிறனால வர முடியாது அப்படின்னே சொல்லிடுவாங்க. 5 வருஷம் அதே மாதிரி செஞ்சு பார்த்தாங்க. இப்போ 6வது வருஷம் வந்தாங்க. வந்தோன்னு சொன்னாங்க, உங்களுக்கு வேண்டி கல்யாணத்தை நாங்கள் திங்கக்கிழமை வச்சுருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை வைக்கலை, நீங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு திங்கக்கிழமை கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்னு எங்களுக்காக கல்யாணத்தை மாற்றினாங்க. இயேசுவை இவரே தெய்வம் என்று எப்படி நம்ம விளங்கப்படுத்த முடியும்? என்னுடைய வாழ்க்கையின் கிரியைகள் மூலியமாகத்தான் நான் ஆராதிக்கிற இவரே மெய்யான தெய்வம் என்பதை என்னுடைய வாழ்க்கையின் மூலியமாக தான் நான் வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஒரு பெண்ணுக்கு புருஷன் முக்கியமானவன் அவள் வந்து விளங்கப்படுத்துவா அப்படின்னா அம்மா வந்து சொல்லுவாங்க, ஏண்டி வந்து ஒரு 10 நாள் வீட்டில் வந்து இருந்துட்டு போ அப்படின்னு. இப்போ என் மனைவிக்கும் என் பொண்ணுக்கும் ரொம்ப நல்ல உறவு இருக்குது. 2 பேரும் வாடி பொடின்னு தான் பேசிக்குவாங்க. அந்த அளவுக்கு உறவு ரொம்ப பலமான உறவு. நான் ஜோக்காக தான் சொல்கிறேன், உண்மையாக தான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நல்ல ஜாலியாக பேசிக்குவாங்க. அதே மாதிரி காலேஜ் விட்டு வந்தோடனே என் பொண்ணு போடுற பிளேடெல்லாம் கேட்குறதுக்காகவே என் மனைவி காதலெல்லாம் தொடச்சி ரெடியாக வச்சுருப்பாங்க. காலேஜில் நடந்ததெல்லாம் ஒப்பிச்சதுக்கப்புறம் தான் அப்புறம் சாப்பாடு மற்ற விஷயங்கள்லாம் நடக்கும். என் மனைவி சொல்கிறாங்க, 10 நாள் வந்துரு, வீட்டுக்கு வந்து இரு அப்படின்னு சொன்னால் அதுக்கென்ன வந்துடுறேன், அதெல்லாம் உங்கள் வீட்டுக்காரர்கிட்டலாம் கேட்க வேண்டாமா அப்படின்னு. அவன் கிடைக்கிறான் புடக்காணியில் அப்படின்னு சொல்லிட்டா அவன் என்ன கேட்குறது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன கேட்குறது, நான் முடிவெடுக்கிறது தான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? புருஷனுக்கு அங்கே முக்கியமானவனா முதலிடமா இல்லைன்னு அர்த்தம். இல்லைம்மா, அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவருங்கிறவர் வாழ்க்கையில் முக்கியமானவராக இருக்கிறார். அப்போது என்ன பத்திரிக்கை வச்சு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை வானா நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் வருவேன்னு சொன்னால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்? ஆண்டவருடைய வாழ்க்கையில் முக்கியமானவராக வைக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு போகிறவங்க, நிச்சயதார்த்தத்துக்கு போகிறவங்க, இவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அப்படி சொன்னால் தைரியமாக நீங்கள் வந்து என்ன சொல்லணும்? இல்லை, கர்த்தர் தான் எங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம். அல்லேலூயா. நம்ம சத்தியத்தை அறிந்து வளர வளர ஒரு கணவன் மனைவி ஒருவர் நேசிக்கும் போது எப்படி அவங்க வாழ்க்கையில் முக்கியமாக மாறுறாங்க. நேற்றுக்கு விழுப்புரம் போயிட்டு வந்தேன். நான் பாஸ்டர் பீட்டர் கிளம்பிட்டு போனால் நல்ல சாப்பாடு வாங்கி தருவார். எங்கள் ஒரிஜினல் பாஸ்டருக்கா இருப்பாருங்க, எனக்கு ஆவிக்குரிய தவிப்பு. நேற்றுக்கு கூட ஹோட்டல் கடையில் சொல்லிட்டு வந்தேன், பாஸ்டருடைய மருமக உளுந்து சிரிச்சிச்சு. நான் தான் உனக்கு அப்பா அம்மான்னு சொன்னோன்னே எங்கள் பாஸ்டர்கிட்ட எங்கள் அப்பாவாவது டெய்லி ஒரு தடவை தான் டிஃபன் வாங்கி கொடுப்பாரு. பாஸ்டர்கிட்ட 2 நேரம் டிஃபன் வாங்கி சாப்பிடலாம் நான் நினச்சேன். 3ஆவது ஊழியத்துக்கு போகும்போது இவர் 2 மணிக்கே எழுப்பி விட்டாங்க. என்னென்னு பார்த்தா புளி சோறு கிண்டுறாங்க, எலுமிச்சம்பழ சோறு கிண்டுறாங்க.
நான் நினச்சேன் சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு போலன்னு நினச்சேன். பார்த்தா இவ்வளோ பெரிய மூட்டையாக கட்டி என் பையில் வச்சு விட்டாங்க. கடைசியில் பார்த்தா காலையிலையும் அதே புளிசோறு, ஒரே போட்டது திருந்து 2 பேர் சாப்பிட்றோம் பஸ்ஸுக்குள்ளே. மதியானமும் அதே புளிசோறு. அப்போல்லாம் பஸ்ஸு ஏறுனா உடுமலைப்பேட்டையெல்லாம் தாண்டி மூணாறு போய் சேர சாயந்தரம் 6:30 மணி ஆகிடும். சாயந்தரமும் அதே புளிசோறு. டீ டைம் வருவது இப்போவாது மனுஷன் டீ வாங்கி தருவார்னு பார்த்தா அப்போவும் பசிச்சா புளிசோறு சாப்பிடுங்கிறாரு. எனக்கு வாழ்க்கையும் வெறுத்து போச்சு, பார்த்ததுக்கு உளியும் வெறுத்து போச்சு. சரியா? அந்த மாதிரிலாம் நம்ம ஆளை பார்த்துருக்குறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அருமையான ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிறோம். பீட்டர் கிளமெண்ட் பாஸ்டர்கிட்ட சொன்னபோது அவர் என்ன பண்ணார், என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஒரு பாஸ்டர் சொன்னார், எனக்கு இட்லி போதுனார். அவர் ரொம்ப தாழ்மையாக பயந்துட்டு சொன்னார். நான் நம்ம சவுடாலாம் சொன்னேன், எனக்கு நெய் வெங்காய தோசை அப்படின்னு. என்ன பார்த்தோன்னா இவர் ஐயோ நான் ஏமாந்து போயிட்டோம்டா, நாமளும் சொல்லியிருக்கலாமேன்னு அந்த ஃபஸ்ட்டு வேறு எதாவது சொல்கிறீங்களான்னு கேட்டோன்னே எனக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்ட்டார் அவர். சாப்பிட்டுட்டேன். ஆனால் நம்ம போகிறோமே, பிள்ளைங்க தூங்கியிருக்கோம், மனைவி தூங்கியிருப்பாங்க. அஸ்வின்னு ஒரு ஹோட்டல் வந்துச்சு. அப்புறம் ஒரு ஃப்ரைட் ரைஸும் ஒரு நெய் தோசையும் வாங்கிட்டு வந்து நைட்டு பிள்ளைகளெல்லாம் எழுப்பி நீங்கள் ஒரு வாய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த வாசத்துக்கு நான் அப்படியே 3 எழுந்திரிச்சு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்புறம்தான் எல்லாருமே படுத்தாங்க. நமக்கு அதை பார்த்து ஒரு சந்தோஷம். எங்கே போனாலும் நம்ம வாழ்க்கையில் எது முக்கியமாக இருக்குன்னா மனைவி, நம்ம பிள்ளைங்க அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கிறதுனால நம்ம எது செய்தாலும் முதலிடம் எதை கொடுக்குறோன்னா, நம்ம சாப்பிட்டாலும் நின்னாலும் உட்கார்ந்தாலும் என் மனைவி சாப்பிட்ருப்பாளா, என் பிள்ளைங்க சாப்பிட்ருக்குமா, ஐயோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு மனசுக்குள்ளே பதறுது. அதே போல் தான் தேவனை தேடுகிற பிள்ளைங்க முதலிடம் கர்த்தருக்கு கொடுக்கும்போது நாமளே இப்படி கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தோன்னா அவர் எவ்வளவு அதிகமாய் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு நன்மையும் குறைவுப்படாது. கர்த்தர் இந்த காலை வேளையில் குளிரில், சளியில், காய்ச்சலில், பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் நீங்கள் ஆர்வமாக தேடி வந்திருக்கீங்க பாருங்கள். கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவுப்பட மாட்டார். அடுத்த வருஷம் நேரம் பாருங்கள், இன்னும் அதிசயத்தை செய்வார், இன்னும் அற்புதங்களை செய்திருப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போயிடுவீங்கன்னு பயப்படாதீங்க. உங்கள் பிள்ளைங்க கைவிட்டுருவாங்கன்னு பயப்படாதீங்க. சொந்த பந்தம் ஏசுகிற மாதிரி நடந்துருன்னு பயப்படாதீங்க. உலகம் பரியாசம் பண்ணுற மாதிரி என் வாழ்க்கை மாடு நினைக்காதீங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்குமே தவிர இந்த உலகம் சொல்கிறபடி உங்கள் வாழ்க்கை இருக்காது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையை எழுதி வடிவமைக்கிறவர் ஆண்டவர். அவர் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் தலையை குனிவதற்கு அவர் விடவே மாட்டார். உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி அவர் அற்புதமாய் பாதுகாப்பார். அல்லேலூயா. யோபு 5ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனம். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லமையுடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. இங்க இந்த வசனத்தை மேலோட்டமா படிக்கும் போது நமக்கு என்னடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், சர்வ வல்லமையுடைய சிற்றையை அற்பமா எண்ணாதிரும். அவர் காயப்படுத்துகிறார், அவர் காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. எதுக்கு தெரியுமா? ஒரு ஆசீர்வாதத்தை 6 இக்கட்டுக்கு 7 பொல்லாப்பு குணம் தப்பிப்பான்னு சொல்றாரு. அதுல ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? 24ஆம் வசனத்தை படிங்க. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கு, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது யாருடைய வாசஸ்தலங்க? யாருடைய வாசஸ்தலம்? உங்க வாசஸ்தலமா? இல்ல இல்ல. தேவன் எந்த மனுஷனை தண்டிக்கிறாரோ அந்த மனுஷனுடைய வாசஸ்தலம். தேவன் எந்த மனுஷனை சிக்ஷிக்கிறாரோ அந்த மனுஷனுடைய வாசஸ்தலம். தேவன் எந்த மனிதனை காயப்படுத்துகிறாரோ அந்த மனிதனுடைய வாசஸ்தலம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் நிறைய காயப்படுறேன். பல பேர் என்னை காயப்படுத்துறாங்க. ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுத்தீர்? ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த வியாதி? ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த கடன்? ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த நிந்தை? ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த இழப்பு? என்னெல்லாம் நினைக்கிறீங்களா? ஆனால் வசனம் சொல்கிறது, காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆட்டுகிறது. எதுக்கு தெரியுமா? அங்கே அத்தனை ஆசீர்வாதம் இருக்குது. அதில் ஒரு ஆசீர்வாதம், என் வாசஸ்தலத்தை நான் விசாரிக்கும் போது குறைவு இருக்கா, என்னை சிக்ஷிக்கும் போது நான் முறுமுறுக்காம, அவர் போதகத்தில் என்னை சிக்ஷித்தாலும் சரி, நாம் என்ன பண்ணுவோம்?
சளி காய்ச்சல் என்ன மாதிரி இருமலெல்லாம் கொடுத்து லொக்குன்னு ராத்திரியெல்லாம் இருமி தூங்க முடியாமல் முன்னாள் ரூமில் போய் 2 குஷன் வச்சா ஆள் மூச்சு விட்டு உட்காண்டிருந்தா தான் அது சிச்சேன்னு அர்த்தம் அல்ல. இப்போ நான் பிரசங்கத்தில் பண்ணுறேன், அதில் உங்கள் மனசை சுருக்குன்னு குத்துற மாதிரி வார்த்தை வருது. நான் பாஸ்டர் என்னை குத்தி பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் பேசப்படாது. போதகத்தில் கர்த்தர் சிச்சிக்கிறார் பாருங்க, நம்மளை சீர்படுத்துகிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஏன் போதகத்தில் உங்களை சிச்சிக்கிறார் தெரியுமா? புத்திமானை வாயினால் கண்டிப்பதே அதிகமாக உரைக்கும்னு இருக்கிறனால தான் கர்த்தர் போதகத்தினாலேயே உங்களை சரிப்படுத்துகிறார். ஒரு ஆளியா சொல்லலாமா? அப்படிப்பட்டவருடைய வீட்டில் உங்கள் வாசஸ்தலத்தில் ஒரு குறைவும் இல்லாதபடி உங்கள் வாசஸ்தலத்தில் இருக்கிற குறைவை நிறைவாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். ஆமென். மூன்றாவதாக ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசி. ரூத் 2:12. செய்கைக்குத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அவரால் உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ஏன்? அப்படி செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு. முன்னால் நீங்கள் படித்து பார்த்தா 1:5 பார்த்தா தனிமையாய் போன ஒரு பெண் நகோமி அப்படின்னு அர்த்தம். அவகிட்ட எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டா. 11, 12, 13 வசனத்தில் பார்த்தா அவள் கிழவியாக இருக்கிறா, அவகிட்ட இருந்து நம்பிக்கைக்கு இடமே இல்லை. அப்போ எல்லாவற்றையும் இழந்தவள், நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்கின்றவள். ஆனால் அவளை பற்றி கொண்டு இந்த ரூத் ஓடி வருகிறாள். 18ஆம் வசனம் சொல்கிறது, அவள் தன்னோடு வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டாள். அப்போ இன்றைக்கு தேவன் நமக்கு நிறைவான பலனை தர வேண்டுமானால் நாம் வர்ற சபையோ ஊழியக்காரனோ தனித்தவனாக இருக்கலாம். அவன் ஆசீர்வாதம் இல்லாமல், பண வசதி இல்லாமல், தேவைகளை சந்திக்கப்படாதவனாக இருக்கலாம். நகோமியை போல. நகோமி தான் இப்போ யாருக்கு பாஸ்டர் சொல்லுங்க? நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்? எஸ்தரை பற்றியா? ரூத்தை பற்றி பேசுகிறேன். ரூத்துக்கு இப்போ யார் பாஸ்டர்? நகோமி தான் பாஸ்டர். அந்த நகோமி பாஸ்டர்கிட்ட எவ்வளோ காசு இருக்கு? ஒன்றுமே கிடையாது. சரி, நகோமி பாஸ்டர் பின்னால் போனால் ஏதாவது கிடைக்குமா? இவர் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாரா அப்படின்னா அவர்கிட்ட நம்பூருக்கு ஏதுவா எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த நகோமி பாஸ்டருக்கு பின்னால் வர்ற இந்த ரூத் விசுவாசி சொல்லுது, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய சபை என்னுடைய சபை, உம்முடைய ஆராதனை என்னுடைய ஆராதனை, மரணம் தவிர வேற எதுவும் பிரிக்காத கடவுள்னு சொல்கிறா பாருங்க. அப்படியே ஒரு கொஞ்சம் சைலண்ட். இப்போ இந்த நகோமி பாஸ்டருக்கு மண்டையெல்லாம் கொடுது, இவ்வளோ ஷூராக நம்மளை வந்துட்டாலே, இவளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே. ஆனால் இந்த ரூத் விசுவாசி சும்மா இருக்கல. நான் சும்மா தானே இருக்கிறேன், ஏதோ வயலுக்கு போய் ஏதோ பொறுக்கிட்டு வரேனே அப்படின்னா சரி போ மகளேன்னு அனுப்புகிறான். அங்கே தான் ரூத்தை அங்கே போவாஸ் மீட் பண்ணுறவர் சொல்கிறாரு, நீ உன் மாமியாருக்கு செய்த எல்லாம் எனக்கு விவரமாக சொல்லப்பட்டது. அல்லேலூயா. உண்மையாகவே மாமியாரை பின்பற்றி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, இல்லை ஒரு பாஸ்டரையோ அல்லது உங்களை வழிநடத்தின விசுவாசியோ பின்பற்றி நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் பார்க்குறார். இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழே அடைக்கலமாக வர மன உறுதியாக இருக்கிற உங்களை கர்த்தர் பார்த்து உங்களுக்கு நிறைவான பலனை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ரூத்தும் எல்லாவற்றையும் இழந்தவள், ஆனால் உலக பிரகாரமாக அவளுக்கு ஒரு வாழ்க்கையை தேட முடியும். சபிக்கப்பட்ட வாழ்க்கையை அவள் தேட விரும்பவில்லை, தன் மேல் இருக்க இந்த சாபத்தை போக்க விரும்பினார். கடைசியில் என்ன நடந்தது? நெருங்கின உறவா யார் என்றால் போவாஸ் இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறார். அல்லேலூயா. போவாஸ் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்தார். விளைவு என்ன? அவரால் ரூத்தின் வீடு கட்டப்படுது. அதே போல இயேசுவையே நம்பி வந்திருக்கிற நம்ம ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. சிவா ரெபேக்கா சாட்சி கேட்கும்போது நான் மரத்துக்கடியில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு யாருமே தெரியாது, ஆனால் இந்த ஊரில் வந்து நான் இப்படிலாம் வாழ்வேன் நான் நினச்சே பார்க்கல அப்படின்னு அவங்க அடிக்கடி சாட்சி சொல்லுவாங்க. காவிரி ஆற்றுல குதித்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினச்ச என்ன கர்த்தர் இன்னைக்கு இவ்வளோ நல்லா வச்சுருக்காருன்னு சாட்சி சொல்லுவாங்க. கர்த்தரை நம்பி வந்த ஒருவருக்கும்
ஒன்றும் குறைவுபடாது. அவராலே கிடைக்கும். எது? நிறைவான எல்லா பலனும் எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவர் அந்த பலனை தருவார். உங்களுக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு யாரோ காரணமாக இருக்கலாம். ஆனால் காரணமானவங்க இங்கே சர்ச்சில் இல்லாமல் போகலாம். ஆனால் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்காரு பாருங்க. உங்களை நிறைவாய் நிரப்புகிற ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை சகல நிறைவினாலும் கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. 4வது காரியமாக பார்க்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அங்கே இளைய குமாரன் தகப்பனிடத்தில் எனக்கு வரும் ஆஸ்தியை கொடு என்று கேட்டு அவன் வாங்கி கொண்டு தூர பிரயாணம் போனான். துன்மார்க்கமாய் அவன் ஜீவனம் பண்ணி தனக்கு உண்டானதையெல்லாம் செலவழித்து போட்டான் என்று 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். அப்போது அவன் குறைவுபட, தேசத்தில் பஞ்சம் வந்தபோது அவன் குறைவுபட தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இங்கே இளைய குமாரன் தன்னுடைய துன்மார்க்க ஜீவியத்தினாலே எல்லாவற்றையும் இழந்து குறைவுபட்டான். ஏன் அவன் குறைவுபடுறதுக்கு மிக முதல் காரணம் என்னவென்றால், தகப்பனுடைய ஆளுகையிலிருந்து, தகப்பனுடைய தலைமைத்துவத்திலிருந்து அவன் விலகி போனது தான் காரணம். என்றைக்குமே நமக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தேவை. அதனால தான் நான் பாஸ்டர் பீட்டர் கிளமெண்ட் அவர்களோட கூட நான் வாலிபனாக இருந்தனால நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் அந்த ஐக்கியத்தில் நான் ஒரு ஒழுங்குள்ள வாழ்க்கையை நான் விரும்புகிறேன். அந்த ஒழுங்கை நான் இது வரைக்கும் கை கொண்டு வளர்றேன். ஏன்னா நமக்கு போதிக்க ஒருத்தர் தேவை, நம்மை கண்காணிக்க ஒருத்தர் தேவை, நமக்கு ஆறுதல் கொடுக்க ஒருத்தர் தேவை. தான் தோன்றித்தனமாக எங்கேயோ தானாக முளைச்ச முள்ளுச்செடி மாதிரி நம்ம முளைக்க முடியாது. நம்ம ஒரு கண்காணிப்பின் கீழாக நாம் இருக்கணும். என்றைக்குமே இந்த தான் தோன்றித்தனமானவங்களை பின்பற்றி போகாதீங்க. அது என்றைக்குமே கரை போய் சேராது. என்றைக்குமே ஒரு வலுவான கட்டமைப்பை கர்த்தர் வச்சுக்கிறார். ஒரு குழந்தை அம்மா அப்பா இல்லாமல் இந்த உலகத்தில் வராது. அப்படியே அந்த குழந்தை குப்பை தொட்டியில் கிடந்தால் அது அனாதை. அந்த குழந்தைக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. அதுபோல தான் தனிமையாக இயங்க கர்த்தர் நம்ம வைக்கிற ஒரு பாடியில் தான் நம்மளை கொண்டு வந்து அவயவமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இவன் தகப்பனுக்கு கீழே இருந்து செயல்பட விருப்பம் இல்லை. ஏன்னா தகப்பன் இவன் விருப்பத்தின்படியெல்லாம் வாழ அனுமதி கொடுக்க மாட்டான். அதுதான் மூத்துக்குமாரன் சொல்கிறான். என் நண்பர்களோடு சேர்ந்து நான் விருந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீர் என்ன செய்யலை, தரலை. அப்படின்னா அனாவசியமாக ஆடம்பர செலவு பண்ணி கெட்டு போகக்கூடாது என்று கட்டுப்பாடாக வைத்திருக்கிறார். என்றைக்கும் நமக்கு கட்டுப்பாடான சபை பிடிக்காது, கட்டுப்பாடான பாஸ்டர் பிடிக்காது, கட்டுப்பாடான அப்பா பிடிக்காது, கட்டுப்பாடாக இருக்கிற அம்மா பிடிக்காது, கட்டுப்படுத்துகிற வாத்தியார் நமக்கு பிடிக்காது. எதெல்லாம் கட்டுப்பாடாக இருக்குதோ அவங்களையெல்லாம் நம்ம கட்டுப்பாடாக வாழ்கிற வாழ்க்கை என்றைக்குமே கசக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். இளையகுமாரன் ஜாலியாக வாழ்ந்தான். கடைசியில் பண்ணி தவிட்டுக்கு சாப்பிட்ற அளவுக்கு குறைவுபட்டான். ஆனால் மூத்துக்குமாரனுக்கு குறைவற்ற ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஏன்னா அன்பானவர்களே, தேவனுடைய கட்டுப்பாடான பிடிக்குள்ளே ஆளுகைக்குள்ளே செயல்பட உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் குறைவு வராது. அல்லேலூயா. ஒழுக்கம் நல்லது. அடிக்கடி நான் சொல்லுவேன் பாருங்கள். திருவள்ளுவர் சொல்கிறாருல்ல, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஸ்கூலில் சொல்கிற நன்னறி காரியங்களெல்லாம் கேளுங்க. வேதத்தோடு கம்பேர் பண்ணி பாருங்கள். வேதத்திலிருந்து பிறந்தவைகள் தான். நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் நல்லொழுக்கும் கிரவமாக செய்கிறார். கட்டுப்பாடானவர், இச்சை அடக்கத்தை வலியுறுத்தி பேசுகிறவர், மனம் போல வாழ நம்மை அனுமதி கூடாதவர். இப்படித்தான் வாழணும்னு நமக்கு பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கைக்கு லட்சணமாக வாழ்கிறதுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். மனம் போல வாழாதே. கூட இருக்கிற மென்டலாகி போன பசங்க சொல்கிறதெல்லாம் கேட்காது. கோணில் மாறுபாடமான சந்ததி அது கோணமானியாக தான் போகும். ஆனால் நாம் அப்படி போகக்கூடாது. அல்லேலூயா. அடுத்தது காரியத்தை பாருங்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 2:3. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். இங்கே கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்டுருச்சு. இந்த குறைவை நீக்கிறதுக்கு என்ன நடந்தது அப்படி பார்த்தா, இயேசுவின் தாய் போன சொன்னால், யோ உனக்கு எனக்கு என்னம்மா அப்படின்ட்டு போயிட்டார்.
உடனே அவர் வேலைக்காரங்கிட்ட போய் அந்த அம்மா சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் சொல்கிறபடி நம்ம வாழ்ந்தா அல்லது கீழ்ப்படிந்தா நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் நிறைவாக்கப்படும். அல்லேலூயா. வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்தார். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா என்றால் அற்புதத்தை அதிசயத்தை செய்ய என் ஆண்டவர் இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறும் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறணும்னா அவர் சொல்லுகிறபடி கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கணும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 9-10 வசனத்தில் அந்த சொல்கிறான், முதல்ல நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்க திருப்தி ஆனோன்னு ருசி இல்லாத கொடுப்பான். ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் நல்ல ரசத்தை வச்சுருந்தீங்களேன்னு சொல்கிற அளவுக்கு அந்த கல்யாணத்தின் குறைவை கர்த்தர் நிறைவாக்கினார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4-5-6 வசனத்தில் வாசிக்கும் போது பேதுருனுடைய படகு கதை நமக்கு தெரியும். வலையை அலாசிட்டு இருக்கிறான், ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. படகு கொஞ்சம் தள்ளுன்னு சொல்லி தள்ளிட்டு அதில் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ மறுபடியும் பேதுருவை கூப்பிட்டு சொல்கிறாரு, படகை ஆழத்தில் தள்ளிட்டு போய் வலதுபுறமாக வலையை போடு, உனக்கு கிடைக்கும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி படகை ஆழத்தில் தள்ளிட்டு போய் வலையை போடுறதுக்கு முன்னால் அவன் சொல்கிறான், ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல. இப்போ உட்காந்து வலையை அலாசி ரெடி பண்ணிகிட்ருக்கிறான். இப்போ போய் மறுபடியும் ஒன்றும் கிடைக்கலன்னா செம கடுப்பாக போயிடும். போய் ஒன்றும் கிடைக்கலன்னா என்ன ஆகும்? ஏற்கனவே வலையை போட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தருமோ அப்படியே இத்து போயிடும் கையெல்லாம். நீங்கள் வேணால் யூடியூப்பில் போய் மீனவர்களை பாருங்கள், அவங்க போட்டு அப்படியே டயர்டு ஆகிடும், அப்படியே தூக்கம் முழிச்சு கஷ்டப்பட்டு டயர்ட் ஆகிடுவாங்க. ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டுட்டு போய் அக்கடான்னு படுக்கலான்னு அவங்களுக்கு தோணும். இப்போது இந்த சத்தியம் என்ன தெரிந்து கொள்கிறேன்னா, எவ்வளவு களைப்பாக இருந்தாலும், எவ்வளவு ஏமாற்றமாக இருந்தாலும், எத்தனை பிரயாசப்பட்டு பார்த்து கிடைக்காம போயிருந்தாலும், கர்த்தர் சொன்னதுக்கப்புறம் நம்ம கீழ்ப்படிந்து போய் நம்ம செய்தோம்னா நம்முடைய எவ்வளவு ஏமாற்றமாக இருந்தாலும் அதை ஒரு ஏற்றமாக மாற்றமாக மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய குறைவை நிறைவாக்க அவர் வல்லவர். ஆண்டவருக்கு வயசு ஒரு தடை அல்ல, ஆண்டவருக்கு சூழ்நிலைகள் தடையல்ல, ஆண்டவருக்கு பலம் பலவீனம் தடையல்ல, பைத்தியம் ஞானம் என்பதெல்லாம் தடையல்ல. எதுவுமே தேவை கிடையாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். பரிசுத்தமாறுனா பரிசுத்தமாறுங்க, அதை விட்டு விலகுனா அதை விட்டு விலகுங்க. இதை செய்யின்னு சொன்னார்னா அதை செய்யுங்க. கீழ்ப்படிவதற்கு முதலிடம் கொடுங்க. உங்கள் குறைவை எவ்வளோ சீக்கிரம் வரும் வருஷத்தில் சொல்கிறேன், நீங்கள் கீழ்ப்படிவதற்கு முதலிடம் கொடுங்க. இதெல்லாம் உங்ககிட்ட குறைவாக இருக்கோ எல்லா குறைவும் நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கு. 6வது சொல்லி நான் வேகமாக கடந்து போகிறேன். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனம். 5 அப்பம் 2 மீன். 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் 7 அப்பம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் 5 அப்பம். அதே 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் 7 அப்பம். இப்போ அந்த பிரசங்கம் 3 நாள் கேட்டதுக்கப்புறம் இவங்களை சாப்பாடு கொடுங்கங்கிறாரு. சாப்பாடுக்கு நாங்கள் எங்கே போக, கடை கண்ணி இல்லைங்கிறாங்க. அப்போ நீங்களே கொடுங்கன்னா எங்ககிட்ட 5 அப்பத்தை தவிர, 5 அப்பம் 2 மீனை தவிர வேறு ஒன்றும் இல்லைங்கிறாங்க. என்ன சத்தியம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சந்திக்கப்பட வேண்டிய தேவையோ பெரிதாக இருக்குது, ஆனால் எங்கிட்ட இருப்பதோ குறைவாக இருக்குது. தேவை பெரிது, ஆனால் எங்கிட்ட இருப்பது குறைவு. இப்போ அந்த 5 அப்பம் 2 மீன் யாருக்கு சொந்தம்? ஒரு சின்ன பையனுக்கு சொந்தம். அந்த சின்ன பையன் சாமானியமாக பெரியவங்க கிட்டேருந்து வாங்கிடலாம், ஆனால் சின்ன பையன்கிட்டேருந்து ஒன்று கொடுத்துட்டு வாங்க முடியுமா? அதுவும் 3 நாள் சாப்பிடாமல் இருக்கிற பையன், 3 நாள் சாப்பிடாமல் இருக்கிற ஒரு பையன் தரது சாதாரணமான ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா அவனும் பசியாக இருப்பான், மீன் வாசம் மூக்கு தொலைக்கும், அப்பத்தை சாப்பிட்டு எப்படா மீனை கடிக்கலான்னு நினைப்பான். அவங்ககிட்ட வந்து சீசர்கள் பிடுங்கிட்டா வந்திருப்பாங்க,
யாருக்கிட்ட அப்போ இருக்கு மீன் இருக்குன்னு கேட்கும்போது அவன் என்ன செஞ்சுருப்பான்? அத்தனை கூட்டத்தில் ஒளிச்சு வச்சுருந்தா இந்த 12 பேர்த்துக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 3000 பேருக்கு அதிகமான பேர். அவனாக முன் வந்து எங்கிட்ட இருக்கு இன்னாங்கன்னு கொடுத்துருப்பான். அப்போது இதுலேருந்து நம்ம தெரிகிற ஒரு சத்தியம் என்ன? தேவை பெரிது, ஆனால் எங்கிட்ட இருப்பது குறைவு என்றால் நான் அதை தேவனின் தேவைக்காக கொடுத்து விடுவேனானால் என் தேவையும் சந்திக்கப்படும், பிறர் தேவையும் சந்திக்கப்படும், மீந்தது 12 கோடியே எடுக்கப்படும். இதுதான் என்னுடைய அர்த்தம். இங்கே இருக்கக்கூடிய சுருக்கமான கருத்து என்ன அப்படின்னா, நான் மட்டும் சாப்பிட்ருந்தா ஒருவேளை 2 அப்பம் 2 மீனை சாப்பிட்டு 2 அப்பத்தை மிச்சம் வச்சுருப்பேன். ஆனால் இதை ஆண்டவர்கிட்ட கொடுத்ததுனால, ஆண்டவர் கேட்டாருன்னு சுயநலம் பார்க்காம நான் ஆண்டவருடைய தேவையை சந்திக்க கொடுத்ததுனால இனி எத்தனை பேர் சாப்பிட்டாங்களா? 5000 புருஷன் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டா. அப்போ ஸ்திரீகள் 5000, 2 குழந்தைன்னு போட்டாலும் 12000 பேர் சாப்பிட்டு 12 கூட நிறைய மிச்சம் எடுத்து, இப்போது கண்டிப்பாக இந்த பையன்கிட்ட கேட்டிருப்பாங்க, ஏப்பா நீ சாப்பிட்டதே போதும், இதுக்கு மேலே வேண்டான்னு அவன் வேண்டான்னு 12 கோடி விட்டு போயிருப்பான். இல்லை ஒரு கோடியை அவங்ககிட்ட கொடுத்துருக்கலாம். இவன் நினச்சிருப்பான், நான் கொடுத்தது கொஞ்சம், இப்போ பெற்றது நிறைய. ஆனால் அத்தனை கிரெடிட் யாருக்கு செஞ்சதுன்னா அந்த சின்ன பையனுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா அவன் தான் அத்தனை பேருடைய பசியை ஆற்றுவதற்கு காரணமாக இருந்தான். நம்ம கொடுக்க நாம் பழகணும். நமக்காக என்று வைத்து கொள்ளாமல் தேவனுக்கென்று நாம் கொடுக்கும் பொழுது என்னுடைய குறைவை நிறைவாக்க என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய தேவன் தம்முடைய மகிமையான ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கு. இங்கே தமிழில் ஒரு டிரான்ஸ்லேஷன் பிழை இருக்கிறது, மகிமையிலே நிறைவாக்குவார் இருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் அக்கார்டிங் டு ஹிஸ் க்ளோரியஸ் ரிச்சஸ் என்று வாசிக்கிறோம். க்ளோரியஸ் ரிச்சஸ் என்றால் மகிமையான ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். ஏனென்றால் நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படி அவர் நமக்காக தரித்திரராய் மாறினார். அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ சுயநலத்தை நாம் விட்டுவிட்டால் நிச்சயமாக நாம் நிறைவுள்ளவர்களாக ஆசீர்வதிக்கப்படுவோம். 7வதாக நான் சொல்லி கடந்து போகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலேயும் பகிர்ந்து கொடு. இதை ஒரு பக்கம் மனசில் அப்படியே வச்சுக்கிட்டாலும் இப்போ இங்கே படிங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை படிங்க. உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷ, இப்போ இங்கே ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றார். தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷத்தை கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியாயிருக்கிறார்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக இது பாட்டெல்லாம் பாடுறாங்க. ஆனால் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு என்ன அப்படின்னா, அப்போ வசனத்துக்கு நேராக நம்ம வரணும். 5லிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் எடுத்தோன்னா என்னோட கூட சேர்ந்து அந்த வசனத்தை படித்து பாருங்கள். அங்கே சொல்கிறாரு, பெருக்கம், சம்பூர்ணம், சகலவித கிருபை, சம்பூர்ண பலன் என்று இந்த வார்த்தைகள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். எதுக்காக இந்த வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே கொஞ்சமாக விதைக்கிறவன் கொஞ்சமாக அறுப்பான், ஆனால் நிறைய விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். 7ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, व्यसனமில்லை, கட்டாயமாக இல்லை, உற்சாகமாக கொடு, கர்த்தரிடத்தில் பிரியமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு இப்போ அந்த அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன சொல்கிறார்? 8ஆம் வசனத்தில், நீங்கள் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கரிலையும் பெருகிறவர்களாக இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய. எத்தனை பேர் அந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? அதை விட்டுட்டு ஆண்டவர் பாஸ்டர்
மேலே இருக்கிற வசனத்தை அல்லது முன்னால் இருக்கிற வசனத்தையெல்லாம் நான் விசுவாசிப்பேன். ஏன்னா நான் பிறகு விதைக்கிறவன் பிறகு விதைப்போம், அதெல்லாம் உனக்கு வேண்டாம் ஆண்டவர். பாஸ்டர், என்ன எனக்கு வேணும்? சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அருளுவார் அப்படின்னு அந்த ஃபில்டர் பண்ணி அதை மட்டும் எனக்கு வேணும். காய்கறி கடையில் வெங்காயம் வாங்கும்போது அங்கேயே வெங்காயத்தை தோலையெல்லாம் உரிச்சுப்புட்டு தோலையெல்லாம் போட்டு வெங்காயத்தை மட்டும் எடை போட்டு கொடுன்னா கடைக்காரன் ஒத்துக்குவானா? பூண்டையும் இஞ்சியும் வாங்கும்போது தோலையெல்லாம் உரிச்சு போட்டு அதை மட்டும் கொடுனா ஒத்துக்குவானா? சொல்லுங்கள், ஒத்துக்க மாட்டான். இல்லை, அது மாதிரி தான் இப்போ இந்த வசனத்தில் சொல்கிறாரு, பெருக விதை சிறக விதைக்கிற சிறுக அறுப்பான்னு சொன்ன அர்த்தம்னா அதுவும் தானே போட்டுக்க, நான் கொஞ்சமாக விதைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீ சிறுக விதைக்காதேன்னு அர்த்தம். ஏன் சிறுக விதைக்காதேன்னு சொல்கிறாரு? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறார் ஆண்டவர். நீ விதைக்கிற விதையை நான் பெருக செய்ய போகிறேன், அதனால் இது ஒரு நல்ல காலம். விதைக்கிறதுக்கு சோர்ந்து போயிடாத. நீ எவ்வளோக்கு எவ்வளோ விதைக்கிறமோ அவ்வளோக்கு எவ்வளோ விதைச்சிக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா அந்த 8ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, எல்லாவற்றிலையும் எப்போதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கும்படி சகலவித நற்கிரியிலும் பெருகவர்களாக இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய அப்படின்னா எல்லா எக்கனாமிக்கல் பொட்டன்ஷியல் பவரையும் கொடுத்து உங்களை எக்யூப் பண்ணி ஒரு எக்கனாமிக்கல் பவர் டைனமிக் பர்சனாலிட்டியா உங்களை மாற்ற விரும்புகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. நீ விதைக்கிறத 100 மடங்கா விளைய செய்கிறேன்னு ஈசா கிட்ட சொல்லிட்டா அவன் ஒரு 10 மணிக்கு கூட விதைச்சிருப்பானான்னு நினைக்கிறீங்க? எத்தனை விதைக்க முடியுமோ அத்தனை விதைச்சிருப்பான். ஏன்னா ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிற மாதிரி விதைக்கிற காலம். இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால் 9ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான்னு அவன் நீதி நிற்கும்னு எழுதியிருக்கிற மாதிரி நீங்கள் வாரி இறைங்க, உதாரத்துவமாக கொடுங்க. அதே போல் 10ஆம் வசனம் சொல்கிறார், விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உனக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இப்போ குறைவல்ல, ஒரு பெருக்கத்தை கத்தத்தர விரும்புகிறார். ஆனால் நம்ம மனசில் பிசாசு சொல்லுவான், நீங்கள் தான் காசு கொடுக்கணுமா? தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை சபையாருக்கு கொடுக்கிறார். நல்ல ரகசியத்தை புரிஞ்சுக்குங்க. ஆசீர்வதிப்பதற்கான வாய்ப்புகளை தேவன் தருகிறார். இப்போ அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், விதைக்கும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? விதைக்கும் ஆசீர்வாதம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரம். அப்போ விதைக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. இப்போ மிருக ஜீவன் கூட ஆதாம் ஏவாளோடு இருந்துச்சு. இப்போ அதுகளுக்கெல்லாம் பூண்டுகளை ஆகாரமாக கொடுத்தார். கனிகளெல்லாம் யாருக்கு ஆகாரமாக கொடுத்தார்? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தார். இப்போ ஒரு ஆப்பிள் மரம் அது உள்ள காய்ச்சிருச்சு. இப்போ இந்த ஆப்பிள் மரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு தான் இருக்குது. ஒரு 10 வருஷம் இந்த ஆப்பிள் மரம் இருக்குது. ஆப்பிளை பறித்து சாப்பிட்டாங்க. அது விதை இல்லாத பழத்தை கொடுக்குற ஆப்பிள் மரமாக இருக்குது. 10 வருஷமாக சாப்பிட்டு முடித்தோடனே ஆப்பிள் மரம் செத்து போச்சு. இப்போ மறுபடியும் ஆப்பிள் சாப்பிடணுன்னா இப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவரே, புதுசாக ஒரு மரத்தை உண்டாக கடவுதுன்னு சொல்லணும். அதேமாதிரி மிருகங்கள் இருக்குது, பூண்டுகளெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இப்போ மறுபடியும் அதுக்கு ஆகாரம் வேணும்னு என்ன செய்யணும்? ஆண்டவர் பூண்டுகளை உருவாக்கணும். அப்போது விதைக்காமல் சாப்பிட்டுட்டா மறுபடியும் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்காது? அதே போல தான் தேவனுக்கென்று விதைக்காமல் நாம் சாப்பிட்டுட்டா மறுபடியும் ஒரு விளைச்சலை அறுவடை செய்ய நம்மால் முடியாது. சில நேரங்களில் நம்முடைய மாம்ச பெருமை இருக்குது பாருங்கள், அது சொல்லும். நீ தசமபாகம் கொடுக்கலைன்னா எப்போ கொடுக்காமட்டியோ அப்போ தான் நீ ஆசீர்வாதமாக இருக்க. கொஞ்சம் பவுன் சேரும்,
கொஞ்சம் பொருட்கள் செய்கிறோம், வேகமாக நம்ம வீட்டில் ஆஸ்தி நிரம்புற மாதிரி இருக்கும். நான் தசமபாகத்தை கொடுத்த போது நான் டவுனாக இருந்தேன். ஆனால் தசமபாகத்தை நிப்பாட்டினதுக்கப்புறம் எவ்வளோ ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி சாத்தா உங்களுக்கு ஒரு மாயத்தை அப்படி கொஞ்சம் அலோவ் பண்ணுவான். ஆனால் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அது என்ன? தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களின் மேலே அவருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். நாம் பணத்தை ஆசீர்வாதம் நினைக்கிறோம், நகையை ஆசீர்வாதம் இருக்கிறோம், வீடு நிலம் நகைகளே ஆசீர்வாதங்கிறோம். ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சக்தியை கர்த்தர் நமக்கு கொடுக்கறது தான் நமக்கு ஆசீர்வாதம். உண்மையாய் தேவனை ஆசீர்வதித்திருந்தா நான் விதைக்கிற விதை தருகிற பலன் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கும், விதைக்கும்படியாக மறுபடியும் எனக்கு விதைத்த அனைத்தை கொடுக்கும். அப்படியானால் என்னை அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் வைப்பார். நான் அநேகருக்கு படியளக்கிற ஒரு மனுஷனாக இருப்பேன். ரத்தன் டாட்டாவை குறித்து படித்தேன். அவர் என்னத்தை செய்தாலும் அவர் பொதுமக்களுக்கு பயனுள்ள ஒரு காரியத்தை தான் செய்வாராம். வெளியிருந்து ஓவியங்களை வாங்கினாராம், மனசு சந்தோஷமாக இருந்துச்சான், ஆனால் திருப்தியாக இல்லையா. புராதன கால சின்னங்களையெல்லாம் வாங்கி குவிச்சாராம், வீடு நல்லா அழகாக இருந்துச்சான், ஆனால் இதயத்தில் ஒரு நிறைவு வரலையா. நிறைய ஆடம்பரமான கார்களை வாங்கி வைத்தாராம், மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சான், ஆனால் நிறைவாக இல்லையா. இப்படி ஒவ்வொன்றையாக செய்து பார்த்துட்டு ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு வண்டிகளையும் ஊனமுற்றவருக்கு அந்த வண்டிகளையும் நல உதவிகளையும் செய்து விட்டு வந்தாராம். இதுவரைக்கும் அவர் சேகரித்த ஆசீர்வாதமான பொருள்களை காட்டிலும் ஒரு மிகுந்த ஒரு மனநிறைவை கொடுத்துதான். ஒரு பையன் ஓடி வந்து அவர் கால்களை கட்டி கொண்டு சொன்னானா, நீங்கள் மறுபடியும் எப்போ வருவீங்க, ஐ லவ் யூன்னு சொன்னானா. அந்த சத்தம் அவருக்கு அவ்வளோ தேனாமிர்தமாக இருந்ததுதான் ரத்தன் டாட்டா சொல்லுகிற விஷயம். அதனால் அவர் கடைசி வரைக்கும் தன்னுடைய சொத்துக்களை ஏழை எளிய மக்களுக்கு நிறைய தாராளமாக, அம்பானியினுடைய சொத்து அதானியுடைய சொத்தை விட ரத்தன் டாட்டா தானம் செய்த சொத்து அதிகமாக அவர். அதனால தான் தன்னுடைய சரீரத்தை கூட அவர் தானமாக பறவைகள் சாப்பிடணும்னு எழுதி வைத்திருந்தாராம். ஆனால் அவர் ஹானரபிள் பர்சன் சொல்லிட்டு அதை செய்யாமல் அடக்கம் செய்தார்கள் என்று அவரை கொடுத்து படித்தேன். ஒரு அன்னை தெரசா, ஒரு ரத்தன் டாட்டா, அவங்களெல்லாம் விடவா நாம் பெருசாக வச்சிட்ருக்கோம். நினச்சி பாருங்கள். நான் தைரியமாக நான் சொல்வேன், எனக்குன்னு ஒன்றுமே இல்லைன்னு தான் தைரியமாக நான் சொல்வேன். இருக்கிறதையும் கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். நான் எப்படி போவேன் என் அப்பா வீட்டுக்கு தெரியுமா? அங்கே போகும்போது எனக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். என் ஆண்டவர் வா, கொஞ்சத்தில் உண்மையில் ஊழியக்காரனே, நான் வச்ச இடத்த விட்டு போகாமல், பொருளாசை தேடி ஓடாமல், அங்கிங்கும் அலப்பாயாமல், என் சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பேசி இது வரைக்கும் எனக்காக உண்மையாக நான் கொடுத்ததில் ஊழியம் செய்தாயே என் ஆண்டவர் அழைப்பார். நேற்றைக்கு கூட தைரியமாக பாஸ்டர்கிட்ட பேசிட்டு வரும்போது சொன்னேன், நான் மறிக்கும்போது குற்றமற்ற மனசாட்சியுடையவனாய் தைரியமாய் நான் பரலவும் போவோம் பாஸ்டர். அந்த தைரியம் எனக்கு மாத்திரமல்ல, என் பிள்ளைகளுக்கும் என் சபையாருக்கும் கொடுத்துட்டு நான் போகிறேன். அவங்க நான் இல்லைனாலும் கெட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற தைரியமும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் அப்படி வாழ்கிறேன், அதை பிரசங்கம் பண்ணுறேன். அதனால் என் ஜனங்க கெட்டு போக மாட்டாங்க பாஸ்டர். நான் தைரியமாக அவருடைய சமூகத்துக்கு போவேன். இப்போ என்னுடைய இருதயமெல்லாம் சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? சிம்பத்திக்காக உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் நான் சொல்லலை. ஆண்டவருடன் போவதற்கு நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். எப்போ ஆண்டவர் என்னை அழைப்பார் தெரியாது, ஆனால் நான் ஆண்டவரிடம் போக நான் ஆயத்தமாக. என் அன்புக்குரியவர்களே, நாம் பெருக விதைப்போம், நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவுள்ளதாய் மாறும். சம்பூர்ண ஆசீர்வாதத்தினாலே அவர் ஆசீர்வதிப்பார். பொருளாசையை வெறுப்போம், பொருளாசை தன்னை உடையவருடைய உயிரை வாங்கும். நம்முடைய உயிரின் மேலே பிறருக்கு உரிமையாளராக நம்ம மாற்ற ஒப்பு கொடுப்போம். இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. நிர்வாணியாய் தாயின் வயிற்றிலிருந்து வந்தோம், நிர்வாணியாய் போகிறோம். ஆனால் நம்ம விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டாம். எப்படி? சிறுக அல்ல, பெருக விதைப்போம்.
பெருக்கத்தை கொடுத்து எல்லா நிறைவையும் தருகிற ஆண்டவர் நமக்கு ஒரு பெருக்கத்தை தர வல்லவராகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மட்டும் சொன்னா பத்தாது. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னா அது மட்டும் நடக்காது. நான் விதைச்சாத்தான் நான் பெருக்குவேன். அல்லேலூயா. நான் பெருக விதைச்சால் கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார். நான் குறுகிட மாட்டேன், நான் குன்றிட மாட்டேன், நான் பெருகுகிறவனாக இருப்பேன். முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையான ஐஸ்வர்யத்தின்படி கர்த்தர் நிறைவாக்குவார். சோர்ந்து போகாதிருங்கள், பலவீனப்படாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வந்திருக்கிறது. இந்த வார்த்தை விசுவாசத்தோடு கடந்து போங்க. இன்னைக்கு இருக்கிறது போலவே இருக்கிறது இல்லை. குறுகிடாமல் குன்றிடாமல் இன்னும் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். வாளாக்க மாட்டேன் தலையாக்குவேன் என்று சொன்னார். கீழாக்க மாட்டேன் மேலாக்குவேன் என்று சொன்னார். உங்களுக்கு முன்பாக ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். உங்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு தரிசனம் இருக்கட்டும். ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஏறும்படியான படிகளிலே உங்களை அவர் கரம் பிடித்து அழைத்து செல்கிறார் என்பதாக ஒரு தரிசனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் உயர்வீர்கள். அடுத்த ஆண்டு இந்நேரம் இன்னும் உயர்வு. அடுத்த ஆண்டு இந்நேரம் இன்னும் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம். அடுத்த ஆண்டு இந்நேரம் இன்னும் சுகத்திலே ஆசீர்வாதம். அடுத்த ஆண்டு இன்னும் உறவுகளிலே ஆசீர்வாதம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம், எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். இன்னும் ஒரு படி மேலே நீங்கள் முன்னேறித்தான் செல்வீர்களே தவிர நீங்கள் கீழே தாழ்ந்து போக மாட்டீங்க. ஒரு நாளும் நீங்கள் தோற்று போவதில்லை. ஒரு நாளும் நீங்கள் தாழ்ந்து போவதில்லை. ஒரு நாளும் நீங்கள் தளர்ந்து போவதில்லை. உங்கள் குறைவை நிறைவாக்குகிறவர் இருக்கிறார். ஒன்றுமே இல்லாமல் வெறுமையான பேதுருவை போல வலையை அலாசி கொண்டிருக்கிறீர்களா? வெறும் தண்ணீரை வைத்துக் கொண்டு யோசிக்கிறீர்களா? கர்த்தர் திராட்சரசமாய் மாற்ற வல்லவர், வலை கிளைத்தக்கதாய் கொடுக்க வல்லவர், பெருக விதைக்கிற உங்களை பெருக அறுக்க வல்லவர், உங்களை நிரப்ப வல்லவர், உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். வெறும் 5 அப்பம் 2 மீன் தானா? 12 கூட 12,000 பேர் சாப்பிட்டு 12 கூட நிறைய எடுக்க அவர் வல்லவர். உங்ககிட்ட இருக்கிற இந்த கொஞ்சத்தை அவர் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாமல் போங்க. உங்களிடத்தில் இருக்கிறது போதும். இதை வைத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதையே மீதமெடுக்க செய்வார். இன்னமும் கர்த்தர் உங்களை விட்டு விலகாதவராக கைவிடாதவராக இருக்கிறார். கூடயே இருக்கிறார். வெட்கப்படாதபடி கர்த்தர் உங்களை காப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. படியில் போகிறதில்ல, உங்களை லிஃப்டில் சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிடுவார். ஆண்டவரே, நான் 30 வருஷம் என் வாழ்க்கை வேஸ்ட்டாக போச்சேன்னு சொல்கிறீங்களா? உங்களை பாருங்கள், படியில் ஒவ்வொரு படியாக ஒருத்தன் 30 வருஷம் நடந்து அவன் ஒரு உயரத்தை அடைந்திருப்பான். ஆனால் 30 வருஷம் விட்டுட்டு உங்களை ஆண்டவர் ஒரே நாளில் 30வது மாடிக்கு கொண்டு போய் லிஃப்டில் கொண்டு போய் விட்டுருவார். அல்லேலூயா. கர்த்தர் வல்லவர், கர்த்தர் சகாயர், கர்த்தர் மகிமையுள்ளவர், அவர் அதிசயமானவரை செய்கிறவர், உங்கள் வனாந்தரத்தை ஏதேனோ மாற்றுகிறவர். இந்த காலவெளியில் நம்ம மத்தியில் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்தோடு கர்ப்பம் தரித்து கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமான பிதாவே, உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். எங்கள் நிறைவே நீர்தான் ஆண்டவரே, நீர்தான் எங்கள் நிறைவு. எல்லாவற்றால் நிரப்புகிற நீர்தானே. இந்த காலவெளியில் எங்கள் ஜனங்களுடைய குறைவுகள் எவைகளெல்லாம் குறைவுகளாக இருக்கிறதோ அந்த குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவெளி நிறைவாகட்டும். வாலிபனுடைய குறைவு நிறைவாகட்டும். வாலிப கன்னிகளுடைய குறைவு நிறைவாகட்டும். ஆண்டவரே, சகோதரனுடைய குறைவு நிறைவாகட்டும். இந்த சகோதரனுடைய குறைவுகள் நிறைவாகட்டும். அருமையான அம்மாவுடைய குறைவு நிறைவாகட்டும். அருமையான இந்த ஐயாவுடைய குறைவு நிறைவாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே என்னென்ன குறைவுகளை உணர்ந்தவர்களாக இந்த காலவெளியில் காணப்பட்டார்களோ இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் நிரப்புகிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுடைய குறைவுகள் எல்லாம் மகிமையான ஐஸ்வர்யத்தின்படி நிறைவுள்ளதாய் மாற்றுவீராக, நிறைவுள்ளதாய் மாற்றுவீராக. ரூத்தினுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்து அதிசயம் செய்து அவருடைய ஆசீர்வாதத்தை தேவனாக கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி எந்த நன்மைகளும் குறைவுபடாதபடி சகல சம்பூர்ண ஆசீர்வாதத்தை எடுத்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை உயர்த்த ஜெபிக்கிறேன்.
கிருபையின் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய மகிமையான நாமத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிற அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்கள் மூலியமாக நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நம்முடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தையின் வல்லமைகள் நிறைவேறி பழிப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வாதத்தை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிருபையும் பிதாவே தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், ஆசீர்வாதம், சந்தோஷம், அதன் மனிதரோடும் ஒருமிக்கிற சகல பரிசுத்த அவங்களோட இன்று கர்த்தர் திரும்பவும் இருப்பதாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென்.